இருந்தாலும் கடைசியா நான் சொல்றது என்னன்னா, நிதானமாக இருந்தால் அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க வளமுடன். இது எல்லாம் கூட 12 ராசிக்காரர்களும் தயவு செஞ்சு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த ராகு கேது பயிற்சியிலிருந்து அடுத்த மாசம் உங்களுக்கு குரு பயிற்சி இருக்கும். ஒரு வைப்ரண்டா தான் இருக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் ஒரு வைப்ரண்டாகத்தான் இருக்கும். இரவு பயணத்தை தவிர்க்கிறீர்கள். நீரினால், நெருப்பினால், மரக்கலால், இறக்கவர்களால் நிதானமாக போக வேண்டிய காலம். முடிஞ்சவரை ஆர்டிமெண்ட் விடுங்க, விட்டு கொடுத்து போங்க, பொறுமையா இருங்க, சாந்தமாக இருங்க. குரு பயிற்சி வந்தால் அற்புதமாக இருக்கும். வாழ்வு வளமுடன் போல்தவே. ஆனா அத்தனை பேர் இன்னைக்கு 4:20க்கு ராகு கேது பயிற்சி முடிந்த உடனே கோவில்ல போய் தீபம் போடுறதா போடுங்க. இல்லைன்னா வீட்லயே எலுமிச்சம்பழ தீபம் வீட்லயே போடுங்க. அகல் விளக்குல கூட போட முடியல போடுங்க. ஓகே. முருகானந்தம் கடலூர்ல எந்த இணைஞ்சிருக்கீங்க? முருகானந்தம் யாருக்காக பேச போறீங்க? எனக்காக தான் மேடம். பாரு எப்படி அப்படி படுத்துன்னு கூட வந்து படுத்துங்கிற பாரு. விளையாடுங்க விளையாடுங்க. பூ பூ புளியாம்பூ போடு. கை குடியா விளையாடா. அடிக்கூடாது அடிக்கூடாது, அடிக்கலாம் கூடாது. வீரபாக நான் அப்பா கூட விளையாடுறியா? விளையாடிங்கிறியம்மா அப்பா கூட? வீரபாக வீரபாக வாயை பத்தியா? வாயை பத்தியா? ஐய குளிக்கலாம் வாடின்னா உள்ளதோ பாரு 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 பாரு. இப்போ குளிக்க கூப்பிட்டேன் வர எங்கே ஒழிஞ்சிக்கு வர பாரு போய். கூப்பிட்டுக்கியா? குளிச்சிடல குளிக்க வச்சிடல வா. ஐயோ எங்கே 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 போய் உள்ளே போய் போந்துங்கண்ணா பத்தியாம்மா. குளிக்கலாம்வா வீரபாகுன்னா எங்கே போய் ஒழிஞ்சிக்கிறது? வா வா வெளியே வா. போடுறேன் வீரபாகு. எங்கே குளிச்சுட்டு வந்துடலாம் வாயா. அடிப்பாய் உள்ளே போடுறா உள்ளே போடுறா. கட்டில் சோபா கீழே போய் போந்துங்கண்ணா.